இந்த 28வது நாளிலும் நாம் பரிசுத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனத்தை தியானமாக எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 36, 37, 38 3 வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 36, 37, 38 3 வசனங்கள். பசு பொன்னினால் ஒரு பட்டத்தை உண்டு பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அது பாகையில் இருக்கும்படி அதை இளநீல நாடாவினால் பாகையில் முகப்பிலே கட்டுவாயாக. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். கர்த்தரின் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு கர்த்தருக்கு பரிசுத்தம், பரிசுத்தமான காணிக்கை. கர்த்தருக்கு பரிசுத்தம், பரிசுத்தமான காணிக்கை. கர்த்தரின் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம் கொடுக்கிற காணிக்கை, பரிசுத்தமான காணிக்கையில் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தரின் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரின் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த காணிக்கையை நம் தேவ சமூகத்தில் செலுத்தும் பொழுது தேவன் அதிநிமித்தமாக நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தரின் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பசு பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி. கர்த்தரின் பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக தேவன் ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ பரிசுத்த பட்டத்தை பண்ணி அதை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி அதில் முத்திரை வெட்டாக வெட்டி. நன்றாய் கவனிக்கிறீங்க, என்ன கவனிங்க. ஆரோன் தேவ சமூகத்தில் போகும்பொழுது அவன் மேலே ஒரு பாகை இருக்க வேண்டும். அந்த பாகையில் ஒரு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி ஒரு இளநீல நாடாவினாலே கட்டப்பட்டிருக்க வேண்டும். இது எதற்காக அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்த காணிக்கை கொண்டு வரும் பொழுது அந்த பரிசுத்த காணிக்கையில் குற்றம் இருக்குமானால், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 28வது வசனத்துல தோஷத்தை ஆரோன் சுமக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. தோஷத்தை ஆரோன் சுமக்க வேண்டும். 38வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளில் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த காணிக்கையில படைக்கும் பரிசுத்தமானவைகளில் தோஷம் இருக்குமானால் அந்த தோஷத்தை யார் சுமக்க வேண்டும்? ஆரோன் சுமக்க வேண்டும். இந்த அவர்கள் கொடுக்கிற காணிக்கையில தோஷத்தை ஆரோன் சுமந்து கொண்டு, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், அவர்கள் கொடுக்கிற காணிக்கையை கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பொதுவாக தோஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது குறை அல்லது குற்றம் அல்லது என்ன சொல்லுவாங்க, கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். பொதுவாக உலகத்தில் 5 தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தோஷம். இந்த 5 தோஷத்துக்குள்ளதான் எல்லா காரியங்களும் அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வஞ்சித்த தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சித்த தோஷம் அது என்ன? நான் யாருன்னா மோசடி பண்ணிட்டேன், இல்லை யாருக்கிட்ட ஏமாத்திட்டேன், இல்லை யாருக்கிட்ட வஞ்சகம் பண்ணிட்டேன், அதுக்காக ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா, அந்த தோஷத்தை மாற்றுறதுக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்றதுக்கு வஞ்சக தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது பந்த தோஷம். பந்த தோஷம் அப்படின்னா, கடமையிலிருந்து நான் தவறிட்டேன், வாக்குறுதியிலிருந்து தவறிட்டேன், கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க தவறிட்டேன், இப்படின்றதுக்கு பந்த தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்பத தோஷம். 3வது கல்பத தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் சடங்குல தானம், பூஜை இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்கு கல்பன தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துகா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்துகா தோஷம் விருந்தோம்பல், அன்னதானம், எளியவர்களை நான் விசாரிக்கலை அப்படின்றதுக்கு விந்துகா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராணகால தோஷம் அப்படின்னா பிராணகால தோஷம்.
நேரம், நாள், நட்சத்திரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்கு இதெல்லாம் உலகத்தில் பார்க்குற தோஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயுர்வேதத்தில் தோஷம் இருக்குது. என்னென்னா வாதம், பித்தம், கபம். வாதம், பித்தம், கபம் ஆயுர்வேத தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். வாதம் அப்படின்ற போது காற்று, ஆகாயத்தன்மை கொண்ட நரம்பு செயல்பாடு இல்லை, சிந்தனையில், சுவாசத்தில் பிரச்சனை அப்படின்றதுக்கு வாத தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. பித்த தோஷம் அப்படின்ற பொழுது நெருப்பு, நீர்த்தன்மை, உடலில் சரியான சீரமைப்பு இல்லை அப்படின்றதுக்காக பித்த தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபா தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கபா தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது நன்றாக கவனிக்கணும். அப்போ இதெல்லாம் தோஷம். தோஷம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் குறைபாடு அல்லது இழப்பு அல்லது தடைகள் அப்படின்றது தான் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னும் நம்முடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமண தோஷம், கர்த்தருடைய பரிசுத்த மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், பத்ரு தோஷம், இப்படி பல தோஷங்கள் என்ன பண்ணுவாங்க ஜாதகத்தில் சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உலகத்தில் இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. பைபிளில் தோஷத்தை மாற்றுறதுக்கு எதனா வழி இருக்கா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளில் தோஷத்தை நல்லா கவனிக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒவ்வொருடைய ஆத்துமாவும் விலையேற பெற்றது. நம்ம இந்த ஒரு தோஷத்துக்கு பரிகாரம் தேடிட்டா போதும், எல்லா தோஷமும் நம்மளை விட்டு நீங்கிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இப்போது ஒரு தோஷத்தை பற்றி உங்களுக்கு சொல்லித்தான் இருப்போம். இந்த தோஷத்தை நம்ம கொடுக்குற காணிக்கையினால கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா அதை சரி பண்ணுறாரு. வேதத்தில் வாசிப்போம். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 30. உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் பொழுது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்க வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தில் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தேவன் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி, அல்லேலூயா, உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படி இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட ஒரு காணிக்கை சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஐஸ்வர்யவானாலும் சரி, தரித்திரர் ஆனாலும் சரி, எல்லாரும் சரி சமமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் எப்படி கொடுக்கணும்? சரி சமமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். நம்ம வருஷத்துக்கு 2 முறை காணிக்க வாங்க. நீ ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, தரித்திரனா இருந்தாலும் சரி, இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. இது எதற்காக அப்படின்னா உங்கள் பாவ நிவர்த்தி ஆவதற்காக. அல்லேலூயா. அப்ப நம்ம காணிக்கை கொடுக்கறதுனாலையும் நம்ம பாவங்கள் எப்படி ஆகுதுங்க? நிவர்த்தி ஆகுது. இப்ப இந்த காணிக்கை என்ன செய்யணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நீ ஆசரிப்பு கூடாரத்தில் திருப்பணிக்காக கொடுப்பாயாக. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும். வருஷத்துல நம்ம 2 முறை தேவனுடைய ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக சேகரிக்கிறோம். அல்லேலூயா. இங்க அரை சேக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை சேக்கல் சொல்லப்படுது? அரை சேக்கல் அப்படின்னு சொன்னா 6 கிராம் தங்கம். எத்தனை? அரை சேக்கல்னா 6 கிராம் தங்கம். 6 கிராம் தங்கம்னா இப்ப என்ன ஆச்சுங்க? 3/4 சவரம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. எவ்வளோ ஆச்சுங்க? இப்போ 3/4 சவரம் வேலை எவ்வளோ? அல்லேலூயா. இப்பத்தினுடைய வேல்யூ இல்லைங்க. 3/4 சவரம் நகை வேல்யூ எவ்வளோ? எவ்வளோமா? 22,000. 75,000க்கு மேலே ஆச்சு. அல்லேலூயா.
அப்போ நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு நபரும் அரை சேக்கல் தங்கத்தை திருப்பணிக்காக கொடுத்தாங்க. அல்லேலூயா. இது எதற்காகன்னா உங்களுடைய ஆத்துமாவினுடைய பாவ நிவர்த்திக்காக. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவுடைய பாவ நிவர்த்திக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீத பணம் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாருங்க? நிவர்த்தி செய்கிறார். அல்லேலூயா. அது எங்க கொடுக்கப்படணும்? தேவ சமூகத்துல, தேவனிடத்துல, ஆசாரியத்துல கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தோஷம் இருக்குமானால், நல்லா கவனிக்கணும், தோஷம் இருக்குமானா, குறைகள் இருக்குமானால் நீங்கள் கொடுக்கறதுல அந்த குறைகள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்றாங்க? மாற்றி விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நீங்க கொடுக்கும் பொழுது நடா இது கொடுக்கணுமேன்னு கொடுக்க வேண்டாம், व्यसनப்பட்டு கொடுக்க வேண்டாம். அல்லேலூயா. துக்கப்பட்டு கொடுக்க வேண்டாம். தேவனுக்காக கொடுக்கிறேங்கிற சிந்தையோடு கூட என்ன பண்ணுவேன்? கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ காரியங்கள் எது எதுக்கோ நம்ம செலவு பண்றோம். நல்லா கவனிக்கணும், எது எதுக்கோ நம்ம என்ன பண்றோம்? செலவுகள் செய்யறோம். ஆனா தேவனுடைய திருப்பணிக்காக வரும் பொழுது நல்லா கவனிக்கணும், அதில் மட்டும் நம்ம கஷ்டத்தோடு கூட இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, தன்னுடைய ஆத்துமாவுக்காக என்ன செய்தார்கள்? பாவ நிவர்த்தியை வருஷா வருஷம் ஆசாரியனிடத்துல கொண்டு வருவாங்க. அப்போ ஆசாரி என்ன பண்ணுவோம்னா, இங்க பரிசுத்தம்ங்கிற பட்டம் ஒன்று இருக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற பட்டத்தை கட்டிட்டு அவங்க கொடுக்குற காணிக்கை அவன் பார்த்தானா, இந்த பட்டம், இந்த ஆண்டவருக்காக கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற பட்டம், அந்த அந்த இது பார்க்கும் பொழுது அவங்க தோஷத்தை எல்லாம் கர்த்தர் மாத்துறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிஞ்சுது? ஆமே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவருடைய லக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடி அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். அல்லேலூயா. அப்போ வாதை உன் கூடாரத்துக்குள் நுழையக்கூடாது. அப்ப நீ கொடுக்கிற காணிக்கையினால வாதைகள் உன் கூடாரத்தில் என்ன பண்ணது? நுழையாது. சில பேர் வீட்டில் பார்த்தா எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை. சில பாத்துல எந்த வீட்டில் பார்த்தாலும் சில எவ்வளோ சம்பாதிச்சாலும் எங்கே போடுறோம்? பொத்தலான பையில போய் நேக்குது, ஐயா எங்க சம்பாத்தியங்கள் நிற்கல அப்படின்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ வாழ்க்கையில எது குறைவாய் இருக்கிறதோ அந்த குறைவை நிவர்த்தி செய்யும்படியாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் ஆத்துமாவை மீட்கும் பொருளாக நீங்கள் காணிக்கைகளை தர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது ரத்தம் தான். அல்லேலூயா. அப்போ அந்த காலகட்டத்தில எல்லாம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசாரியன் இடத்துல போகும்பொழுதெல்லாம், இஸ்ரவேல் ஜனங்கள் போகும்பொழுதெல்லாம் ஆடோ மாடோ புறாவோ எடுத்துட்டு போவாங்க. அதனுடைய ரத்தத்தை என்ன பண்ணுவாங்க? தெளிப்பாங்க. அப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு பாவ நிவர்த்தி செய்வது என்னன்னு சொன்னா ரத்தம் தான் பாவ நிவர்த்தி செய்யும். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வாசிக்கும்போது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒன்று, நம்ம காணிக்கைகளை கொடுக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆகுது, தோஷமா இருக்கு. ரெண்டாவது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நம்முடைய ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யணும். அப்ப ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் மரித்தார்.
அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் தான் நம்முடைய ஆத்மாவை மீட்கிறது, நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னையும் என்னையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய ரத்தத்தினாலே உன்னை பரிசுத்தப்படுத்தும்படி, உனக்கு ஒரு ஆத்ம மீட்பை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். அல்லேலூயா. என்னாகமம் 31ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என்னாகமம் 31:50 கர்த்தருடைய சந்நிதியில் எங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு எங்களுக்கு கிடைத்த பொற்பணிகளாகிய பாதரட்சைகளையும் அஸ்த கடக்கங்களையும் மோதிரங்களையும் காதணிகளையும் காப்புகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தோம். அல்லேலூயா. எதுக்காக? இங்க ஆத்துமாவுடைய பாவ நிவர்த்திக்காக இதெல்லாத்தையும் நாங்க என்ன பண்றோம்? தேவ சமூகத்துல கொண்டு வந்தோம்ன்றான். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல சுத்திகரிக்கிறது அவசியமா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி வேளையும் நம்ம தேவ சமூகத்துல சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நமக்கு வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம வருஷத்துல 2 முறை நீங்க வீத பணம் கொடுங்க அப்படி, அது ஆண்டவருடைய திருப்பணிக்காக. அப்போ ஆண்டவருடைய திருப்பணி வேலையை நீங்கள் கொடுக்கின்ற அந்த காணிக்கையினால உங்கள் ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறது, ஆலயத்துடைய வேலைகளும் நேர்த்தியாக செய்யப்படுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சரி, இப்போ நமக்கு வியாதி வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு. இப்போ நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக செலவு பண்ணுறேன். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு சுகம் கொடுத்துட்டார். இப்போ எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருன்னா அந்த சுகம் கொடுத்ததற்காக ஒரு காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு அவர் கீழே வரார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய நீண்ட மலை பிரசங்கத்தை முடிச்சுட்டு வரார். கீழே வரும்பொழுது, மலை கீழே வரும்பொழுது ஒரு குஷ்டரோகி வரான். குஷ்டரோகி வந்து சொல்றான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் என்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ உன்னை ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை நீ செலுத்து அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கை செலுத்து. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். குஷ்டரோகி சுகமாகும். குஷ்டரோகி என்ன பண்ணுது? சுகமாகும். அப்ப நான் சுகமாயிட்டியா, சரி பரவாயில்ல, சந்தோஷமா போ அப்படின்னு விட்டுல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து. ஆசாரியனுக்கு. அப்ப சுகமாச்சுன்னா எங்க வரணும்? சர்ச்சைக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு காணிக்கை கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கு கட்டளையிட்ட காணிக்கையை நீ செலுத்து அப்படின்னு. நீங்க வேதத்துல வீட்டுல போய் வாசிங்க. லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்துல வாசிக்க சொன்னா அங்கே 1 முதல் 32 வசனங்கள். லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்துல 1 முதல் 32 வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது ஒரு வியாதிப்பட்டவன் என்ன செய்யணும், அவனுக்கு சுகமாச்சுன்னா என்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்றத அந்த அதிகாரம் முழுவதுமாக, லேவியராகமம் 14ஆம் அதிகாரம் முழுவதுமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிப்போம். லேவியராகமம் 14:1 வாசிப்போம். லேவியராகமம் 14:1. மோசேயை நோக்கி, அடுத்த வசனம், குஷ்டரோகி சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால்
அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒருவன் வியாதிப்பட்டால் சபை மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். விசுவாசமுள்ள ஜெபம் பிடியாளிகளை ரட்சிக்கும். அல்லேலூயா. இப்போ 40 நாள் ஜெபத்துல நம்ம எண்ணெய் கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். தேவ சமூகத்துல எண்ணெய் எல்லாம் இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ தேவன் இந்த எண்ணெய் எல்லாம் என்ன பண்றாருன்னா அவருடைய ரத்தமா மாத்திட்டே இருக்கிறார். அல்லேலூயா. கோழி எப்படி 21 நாள் அழுவத்திலிருந்து கோழி குஞ்சு வெளியே வந்தோ, அது போல இந்த எண்ணெய் எல்லாம் தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறோம். விசுவாசத்தோடு நீங்கள் வச்சிருக்கிறீங்க. இந்த 40 நாள் முடியும் போது இதை எடுத்துட்டு போய் நீங்கள் பூசும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஏன்னா உங்க விசுவாசம் எப்பேற்பட்ட மரண கட்டா இருந்தாலும் கர்த்தர் அந்த கட்டை என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் உடைக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய தேவன் இங்கே வியாதிப்பட்டவர்கள் சுகமாகும் பொழுது அங்கு சொல்லப்படுகிற காரியங்கள் சொல்லுங்க. 25வது வசனத்தை வாசிக்காத. கர்த்தருடைய குற்ற நிவாரண பலிக்கான அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று குற்ற நிவாரண பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவன் வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி அந்த எண்ணெயிலே கொஞ்சம் தன் இடது கையில் வார்த்து தன் இடது கையில் உள்ள எண்ணெயிலே தன் வலது தெளித்து கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளித்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ காதுல, விரல்ல, கால் விரல்ல இதெல்லாம் இயேசுவின் ரத்தம் பூசப்படும். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு வியாதிப்பட்டுச்சு சுகமானோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் காதில் கொஞ்சம் எண்ணெய் வைங்க, பெருவிரலில் கொஞ்சம் எண்ணெய் வைங்க, காலில் கொஞ்சம் எண்ணெய் வைங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்படி வைக்கும்பொழுது கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை ஆகட்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் 30வது வசனம் வாசிங்க. பின்பு அவன் திராணிக்கு தகுதிக்கு தக்கதாய் காட்டுப்புறையாவது புறா குஞ்சியாவது கொண்டு வந்து அவையில் ஒன்றை பாவ நிவாரண பலியாகவும் மற்றொன்றை சர்வாங்க தகன பலியாகவும் போஜன பலியோடு கூட செலுத்தி இப்படி ஆசாரியன் சுத்திகரிக்கப்படுவதற்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி மெத்தட்ல என்ன செஞ்சாங்க, அவங்க பாவ நிவர்த்தி சுத்திகரிப்பை அவர்கள் செஞ்சாங்க. சுத்திகரிப்பின் காணிக்கையை கொடுத்தாங்க. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாமும் கூட நம்ம வருஷத்துல 2 முறை சுத்திகரிப்பின் காணிக்கையை நம்ம ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யணும், கொடுக்கிறவர்களாக மாறும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சொன்னார், மனப்பூர்வமாய் இருக்கிறவர்கள் யாரும், உற்சாகமாய் இருக்கிறவர்கள் யாரும் அவங்களிடத்தில் என்ன பண்ணு, காணிக்கையை வாங்கு என்று சொன்னார். உதாரண குணமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதத்துல பல காணிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தருக்கு பிரியமான காணிக்கையை நீங்கள் நானும் கொடுக்கிறவர்களாய் மாறும். அல்லேலூயா. இப்போ எக்ஸாம்பிள், உங்களுடைய பர்த்டேன்னு வச்சுங்க, நீங்கள் எங்கே வந்து ஜோம் பண்ணுவாங்க, சர்ச்சில் வந்து ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆசையா பர்த்டே வீட்டுக்கு வந்துருங்க ஐயா. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு பர்த்டேன்னா சபையில் வந்து தேவ சமூகத்தில் வந்து தேவனிடத்தில் ப்ரெசென்ட் ஆகி, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு ப்ரெசென்ட் போட்டு பர்த்டேக்குரிய காணிக்கை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணோம், ஜோம் பண்ணிட்டு போகணும். அல்லேலூயா. ஐயா நீங்கள் சர்ச்சை பூஜை செய்ய ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா சர்ச்சை 24 hours ஓப்பன் பண்ணி வச்சுருவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பொதுவாக பாருங்கள், சில பேர்லாம் பர்த்டே கல்யாண நாள் எல்லாம் வந்தால் கரெக்டாக காலையில் எழுதணும், குளிச்சுட்டு அவங்க தெய்வத்தை கும்பிட என்ன பண்ணுவாங்க, போயிட்டு அவங்க ஒரு பூஜை பண்ணிட்டு வருவாங்க. ஒரு மன நிறைவு வந்துருச்சு அப்படின்னு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறது தெரியுங்களா, நம்ம இஷ்டமாக நம்ம செஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நல்லா கவனிக்கணும், நமக்கு வியாதிப்பட்டாலோ அல்லது ஒரு பர்த்டே வந்தாலோ அல்லது ஒரு திருமண நாள் வந்தாலோ தேவ ஆலயத்துக்குள்ள வாங்க, அதுக்குரிய காணிக்கை செலுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், மனசாக நீங்கள் சோம் பண்ணுவேன், ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய
என்னை நல்லா வச்சிருக்கிறீங்க, இந்த வருஷம் ஃபுல்லாக என்னை பாதுகாத்தீங்க, இந்த வருடம் வருகிற காலங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஃபர்ஸ்ட் நீ ஜெபம் பண்ணு. அப்புறம் ஆசாரியனை கூப்பிட்டு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணிக்கோ. அல்லேலூயா. அப்போ அது உனக்கு அந்த அந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாய் ஆண்டவராக தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் இனி வருகிற காலங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்றுங்க. தேவ ஆலயத்துக்கு வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு பிரியமான காணிக்கைகளை நம் செலுத்துவர்களாய் மாறும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே வாசிக்கும்போது, மல்கியா 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் உட்கார்ந்து கொஞ்சம் தெளிவா படிங்க வாசி. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். அல்லேலூயா. யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். எப்ப பிரியமாயிருக்கும்? 3ஆவது வசனத்துல நீதியாய் காணிக்கை செலுத்தும்படி. அப்ப நீ செலுத்துகிற காணிக்கை நீதியாய் செலுத்தும் பொழுது தேவன் அதிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம சம்பாதிக்கிற பணங்கள் கொத்தலான பயில போகுது, நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, நிறைய வீண் விரயமாகுது. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே என்று சொல்கிறார். அல்லேலூயா. எதில் நம்ம வஞ்சித்தோம்? ஆண்டவரை தசம பாகத்திலையும் காணிக்கையில வந்துட்டோம். அல்லேலூயா. இப்போ உண்மையாக யோசிச்சு பாருங்க, கரெக்டாக நம்ம தசமாக தரமானு யோசிச்சு பாருங்க, கரெக்டாக காணிக்கை தரமானு யோசிச்சு பாருங்க. ஏன் நம்ம வாழ்க்கையில் குறை வருது? ஏன் நம்ம வாழ்க்கையில் குற்றங்கள் வருது? நம்ம இந்த ரெண்டுத்தையும் நம்ம சரியா செய்யாததா? அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம 20,000 சம்பளம் வாங்கினா கூட ஒரு 500 ரூபாய்க்கு 5,000 தசம் வாங்க கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அப்போ 20,000 தசம் வாங்கினா எவ்வளோ தரணும்? 2,000 ரூபா தரணும். ஆனால் நம்ம எவ்வளோ தரோம்? அதுலேயும் வஞ்சித்து வச்சுட்டு கொஞ்சமாக தரோம். அல்லேலூயா. சில பேர் அதையும் தரதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எதனால இன்னைக்கு இந்த 28வது நாளில் நம்ம சீர்படுத்தும்? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கொடுக்கிற காணிக்கைகள், நம்ம கொடுக்கிற தசம பாகங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாக, கர்த்தருக்கு பிரியமாக மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன வஞ்சித்தீங்க, அப்போ நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தார்கள் நீங்கள் எல்லோரும் சபிக்கப்பட்டீர்கள், என்னை வஞ்சித்தீர்கள் சொல்றேன். அப்போ 10வது சொல்றது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும், தசமங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வா. அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வசிக்க பண்ணுவேன் என்று அதனால் ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்ணி பாருன்ற. ஆண்டவர் என்ன டெஸ்ட் பண்ணி பாரு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சரி நம்ம காரியத்துக்கு வரும். நம்ம காணிக்கை கொடுப்பதினாலே, அந்த காணிக்கையினாலே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய குறைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? மன்னிக்கிறார். அல்லேலூயா. அதை எங்கே கொண்டு வரணும்? ஆசாரியனிடத்தில் கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்போ ஆசாரியனுடைய நெற்றியில ஒரு பட்டம் இருக்கும், கர்த்தருக்கு பரிசுத்தம் அப்படிங்கிற பட்டத்தை அவன் என்ன பண்ணியிருப்பான்? கட்டியிருப்பான். அந்த கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற பட்டம் நீ கொடுக்குற காணிக்கை பார்த்தோன்னா, அந்த கர்த்தருக்கு பரிசுத்தன்றத உன்னுடைய காணிக்கை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி உன்னுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்தி உன்னை மகிமையிலே ஆண்டவர் கொண்டு போக அவர் வல்லமையுள்ள தேவனாக. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, கர்த்தருக்குரியதை நான் கர்த்தருக்காக நான் செலுத்துவேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக கர்த்தரை சொல்ல